ஹாய் காய்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெல்கம் டு சென்னை கப்பல்ஸ் vlog. ஸோ இன்றைக்கி நம்ம மினி vlogன்னு பார்த்துடலாமா? உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பொங்கல் டு யூ ஆல். இந்த அதாவது 2026 உங்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணணும். எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். டக்குன்னு எனக்கு சடனாக ஆக்சுவலி இப்போ பேசும்போது தான் தோணுச்சு, போன வருஷம் பொங்கலுக்கு கூட நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் தான் இருந்தோம் அப்படின்றது இப்போ தோணுச்சு. இதோட நான் 2 வருஷம் தொடர்ந்து பொங்கலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ தம்பியும் வந்தாச்சு. நான், டாடி, அம்மா 3 பேருமே கடைக்கு போயிட்டு சாமிக்கு மாலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி மாலை, அப்புறம் அணையா விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நெய் இது எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஓகே அர்ச்சனை பண்ணலான்ற மைண்ட் செட்டில் தான் போயிருந்தோம். பார்த்தா 1:30க்கு மேலே தான் அர்ச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இப்போ வந்து அபிஷேகம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவே வந்து ஒரு சின்ன பிளெஸ்ஸிங் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது, அர்ச்சனை பண்ண முடியலையே அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் போகும்போது அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். பால் அபிஷேகம் இதெல்லாம் முடிஞ்சதுமே சாமிக்கு தீபாரதனைலாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் காட்டி முடிச்சுட்டு நம்ம கொண்டு வந்த மாலை எல்லாத்தையுமே சாமி பாதத்தில் வச்சாங்க. எனக்கு மைண்டில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. மாலை வாங்கினதுமே சாமி பாதத்தில் வச்ச மாலை நமக்கு கிடைக்குமா அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தா கோஇன்சிடென்ஸுங்க, நானும் மாலை எடுத்துகிட்டு வந்துட்டேன், எங்கள் அம்மாவும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ 2 பேருமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். வெத்தலை மாலை அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க, நான் வந்து துளசி மாலை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பிரசாதம் கோவிலில் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் பிரசாதமும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வெளியில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸோ என் தம்பி தான் அதை வந்து கட்டிகிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு அங்கிள் சடனாக வந்துட்டு அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கட்டிகிட்டு இருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், ஏன்னா எனக்கு யாருன்னே தெரியல, அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி பொங்கல். ஸோ என்னெல்லாம் ஸ்பெஷல் பார்த்துடலாமா? என்ன தான் நம்ம தட்டில் சாப்பிட்டாலுமே அந்த தலவாழை இலை போட்டு சாப்பிட்டா தாங்க ஒரு செம்ம ஃபீல், அந்த செலப்ரேஷனுக்கான ஃபீலே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷல் பார்த்துடலாமா? சுட சுட சாதம், அவரைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார், சக்கரை பொங்கல், அவரைக்காய் பொரியல், காலிஃப்ளவர் சில்லி, அப்பளம், அப்புறம் ஸ்வீட், ரசம். இதெல்லாம் தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். ஸோ உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.